ஹலோ டிபிஎஸ், இவங்கட 1 இயர் அனிவர்சரியை முன்னிட்டு இப்படியான ஐட்டங்கள்லாம் கொடுக்காங்களா? அப்ப வலிச்சு திங்குற அளவுக்கு அப்படி என்னடா ஐட்டங்கள்லாம் கொடுக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சரியா 1 வருஷத்துக்கு முதல் இந்த டிலைட் கஃபே நாங்க வீடியோ போட்டுருப்போம். மீண்டும் நாங்களே வீடியோ போடுறோம். அவங்களோட அனிவர்சரிக்கு எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. கூப்பிடாம உடைய மாட்டாங்க. ஏன்னா காலத்துக்கு அவங்களோட ரெகுலர் கஸ்டமரா போயிட்டு நாங்க ஒரு கஃபே 1 வருஷமா அவங்களோட நிறுவனத்தை அதே இடத்துல தக்க வச்சு அதே கஸ்டமர் பேஸோட இல்லாம அதை விட கூடுதலான கஸ்டமர் பேஸோட இருக்காங்கன்னா அதுக்கு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. தெரிஞ்சு செல்ல போனா ஏராவளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீன் இதைத்தான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்ல, ஏராவளிக்குள்ள நிறைய பேர் கேட்டாலே டிலைட் கஃபேன்னா செல்லுவாங்க. அவங்களடி அந்த அளவுக்கு இருக்கும். வெறும் கெண்டர்ல கொடுத்துட்டு இருந்தது இப்ப பெரிய பெரிய ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. புது ஐட்டத்தெல்லாம் சொல்லுங்க, பழைய ஐட்டத்தெல்லாம் விட்டு தள்ளுங்கன்னு கேட்டீங்கன்னா மஸ்கா பன், சில்லி சிக்கன் சாண்ட்விச், ஹாட் டாக், ஷவர்மான்னு சொல்லி அது மட்டும் இல்லாம அவல் மில்க் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க. இதை நான் இங்க தான் ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறேன். சாக்லேட் மேங்கோ, நெஸ்டமால் மைலோ ஓரியன் சொல்லி 6 ஃபிளேவர்ல கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நீ உருவாங்க அடிவா சில்லி சிக்கன் சாண்ட்விச் எட்டுங்கிற பேர்லாம் நான் சாப்பிடாம இருக்கேன். தண்ணியை குளிக்க அடிக்கிறதுல விளங்கி எந்த அளவுக்கு டேஸ்ட் அடிக்கிறது நான் செல்ல தவிர அவங்களே சொல்லிட்டான். நான் செல்லையும் மேல சாப்பிடாம சிட்டிங் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அது மட்டும் இல்லாம ஏறாவருக்கு டெலிவரியா இருந்தாலும் பெரிய ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச்மெண்ட் இருந்தாலும் அவங்க தாராளம் பண்ணி தருவாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கீழே போட்டிருக்கேன். எங்களோட லொகேஷன் எக்ஸாக்டா ஏறார் மொஹின் ஜும்மா பள்ளி வாசலுக்கு முன்னுக்கு இருக்கு. இது பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, எங்களுக்கு பிடிக்கும்.